கேக்குதாம்மா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக மக்களின் நல்வாழ்விற்காகவும் அமைதிக்காகவும் தம் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்ட சித்தர்கள், ஞானியர்கள், அறிஞர்கள், மகான்களை வணங்கி இமை கண்ணை காப்பது போல் இறை எவர்க்கும் எத்துன்பத்துக்குள்ளும் காவலாய் அமைதி நியதியது எப்பொழுதும் மறத்தல் கூடா, அச்சமில்லை அச்சமில்லை அருட்சுடர் நாம் என்று உணர்த்தி நம் அறிவு சுடரை நித்தம் நித்தம் உயர்த்த துணை புரிந்து கொண்டிருக்கும் குருபிரான் அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களை சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற ஓர் உயர்ந்த தலைப்பு உலக அமைதி. பொதுவாக மனிதர்கள் உலகத்தின் அமைதியை பற்றி அவ்வளவாக அக்கறை கொள்வதில்லை. தன் அளவிலே தான், குடும்பம், சுற்றம் என்ற வட்டத்திற்குள் வசதி வாய்ப்போடு தம் அளவில் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சு கொண்டு உலகத்தின் அமைதியை பற்றி நமக்கென்ன தேவை என்ற வகையிலே எல்லை கட்டிய மனநிலையில் சுயநலமாகத்தான் சிந்திக்கின்றார்கள். உலகில் அமைதி இல்லை என்றால் அது தனி மனித வாழ்வில் அமைதி இருக்கவே முடியாது அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் நல்லா அடித்து சொல்றாங்க. உலகின் எந்த மூலையில் என்ன சிக்கல் நடந்தாலும் இருந்தாலும் அது பரவி எல்லோர் வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும். உதாரணமாக இப்போ பாத்தீங்கன்னா காஷ்மீர், இந்தியா காஷ்மீர் அந்த எல்லை பகுதியில பஹல்காமின் தாக்குதல் நடந்தது. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த பாதிப்பு அலை இந்த நாடு முழுவதும், உலகம் முழுவதுமே பரவி ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது போல 4-5 வருடத்திற்கு முன்பால இந்த கொரோனா வைரஸ் என்ற ஒரு பாதிப்பு உலக நாடுகளில் மக்களுக்கு உடல் அளவிலும், பொருளாதாரத்திலும், அரசியலும் பல துறைகளிலும் திக்குமுக்காட வைத்து ஒட்டுமொத்த உலகத்தையே அமைதி இழக்கத்தான் செய்தது. அந்த பாதிப்பு இப்போ ஏதாவது ஒரு நாட்டுல கூட பாருங்க, ஒரு ஜுரம் வந்தாலோ, ஒரு ஃப்ளூ, ஏதோ ஒரு காய்ச்சல், சாதாரணமான வைரஸாக இருந்தாலும் அத நியூஸ்ல நம்ம கேட்கும் பொழுதும் அது மக்களிடையேவும் அந்த ஒரு ஏற்கனவே பாதித்த அந்த அச்சமும் பயமும் தற்சமயம் மனதில் அது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கு. அது ஒருவேளை கொரோனா வைரஸா இருக்குமோ அப்படின்ற போல ஒரு பாதிப்பு. இதுதான் இந்த அமைதியை குலைக்கக்கூடிய விஷயம். இதே போன்றுதான் போர், சமுதாய சீர்கேடுகள், நோய்களின் தாக்கம் இதெல்லாம் உலகத்தில் எங்கு நடந்தாலும் அந்த பாதிப்பு எல்லோரிடமும் பிரதிபலிக்கத்தான் செய்கிறது. இறையின் தன்மாற்றத்துல பிரபஞ்சத்துல சூரியன், பூமி, பூமியில் உள்ள நீர், நிலம், காற்று, இந்த பஞ்சபூதங்கள், இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் எல்லா உயிர்களும் பயன்படுத்தும் வகையில கேற்றாற் போலதான் இந்த இறைநிலை படைத்திருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு 6வது அறிவு என்ற உச்சக்கட்ட அறிவை கொடுத்த இறைநிலை அதை கொண்டு மற்ற உயிர்கள் செய்ய முடியாத பல ஆக்க செயல்களை மனிதன் அறிவின் வளர்ச்சியினால படைக்கின்றான். கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன், ஒரு விஷயத்த பல வகையில நாம் பயன்படுத்தும் வகையில எல்லா துறையிலும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான் மனிதன். இயற்கையிலே எந்த குறைபாடும் இல்லை. ஆனா இவ்வளவு இருந்தும் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக, இன்பமாக இருக்கின்றானா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். வாழ்வில் இன்பம் வருகிறது, ஆனால் அது நீடிப்பதில்லை. துன்பத்தில் மூழ்கி அமைதியை இழக்கின்றான் மனிதன். அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தை உருவாக்கியதன் நோக்கமே மனித குலத்திலே அமைதி காண்பதற்காகத்தான். அமைதி என்றால் தனி மனிதத்திலே அமைதி வேண்டும். குடும்பத்தில் அந்த தனி மனித அமைதி மலர்ந்து, குடும்பத்தில் மலர்ந்து, சமுதாயத்தில் விரிந்து அமைதி அலை பரவ வேண்டும். அதன் பயனாக மலரும் உலக அமைதிதான் நிலைத்து இருக்கும் அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. இது அருட்தந்தை அவர்களிடம் எழுந்த ஒரு தெய்வீக எண்ணத்தில் எழுந்த திட்டங்கள் தான். சாமிஜி ஒரு ஞான களஞ்சிய கவியில சொல்றாங்க, அமைதி எது மனித குலம் அனைத்துக்கும் அவசியமே. அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன்னிலை விளக்கம். அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு. அமைதி உலகில் நிலவ அனைத்துலக பேரரசு.
உலகம் அமைதி பெறணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் உடலாலும் மனதாலும் அமைதியடைய வேண்டும். அமைதி என்ற அருள்நிலை மனிதகுலம் அனைத்திற்கும் எக்காலத்திற்கும் அவசியமானதுதான். இது தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தர அமைதியாகவும் இருக்க வேண்டும். அதற்கு சாமிஜி சொல்றாங்க, ஒவ்வொரு தனி மனிதனும் தன் நிலையில் விளக்கம் பெற வேண்டும். உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவேதான் தெய்வமாக இருக்கிறது. அந்த தெய்வத்தின் ஒரு பகுதியாகத்தான் நான் இருப்பதை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தாதான் என்னைப் போலத்தான் எல்லா உயிர்களும் இறைவன் படைப்பிலே என்ற எண்ணம், உணர்வு ஏற்படும். என்னுள் தெய்வம் இருப்பது போலதான் ஒவ்வொரு மனிதனிடத்திற்குள்ளும், ஒவ்வொரு உயிரிடத்துக்குள்ளும் தெய்வம் இருப்பதை உணர்ந்து, பிறரிடமும் பிற உயிர்களிடமும் ஒத்தும் உதவியும் மனித நேயத்துடன் வாழ்வான் மனிதன். இந்த மன விரிவு ஒவ்வொரு மனிதரிடத்தும் வரும்போது சண்டை ஏது, சச்சரவு ஏது, அமைதியே நிலைக்கும் என்று சாமிஜி கேக்குறாங்க. மனிதனின் அமைதியை தக்க வைத்துக் கொள்ள தான் அனுபவிக்கும் இன்பத்தில கூட ஒரு அளவு முறையை ஒவ்வொரு தனி மனிதனும் கையாள வேண்டும். இதற்கு ஒரு கவியில சொல்றாங்க பாருங்க, இன்ப துன்பம் என்பது என்ன? இவ்விரண்டுக்கும் எங்கிருந்து தோன்றுகின்றதென ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும். இரண்டும் அறிவின் அலைகளாக கண்டேன் என்று சாமிஜி இந்த அளவு முறைக்கு சொல்றாங்க. இன்பமே அளவு முறை மீற மாற துன்பமாய் மாறிவிடும். இன்னொரு கவியிலையும் இத சொல்றாங்க சாமிஜி. உணவு, உறக்கம், உழைப்பு, பாலுறவு, எண்ணம் இவற்றில் அளவு முறை காக்கும் போது இன்பம் மிகுந்து அமைதி நிலைக்கும். மனிதன் அதோடு அறியாமையினாலும் அலட்சியத்தாலும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலும் தவறு செய்கின்றான். 6 தீய குணங்களை பெற்று பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் அப்படி மாறி 5 பழி செயல்களை அவனை செய்ய தூண்டுகிறது. அது அந்த பழிச் செயல்கள் எல்லாம் ஆணவம், கண்மம், மாயை என்று 3 மலங்களாக மாறி பதிவுகளாக, பாவ பதிவுகளாக மாறி மூளையினால் அலைகளாக மாற்றம் பெற்று ஜீவகாந்தத்தில் பதிந்து அப்புறம் கருமையத்தில் இருப்பாக மாறிவிடுகிறது. அது எந்த அலை இயக்கத்தில் ஃப்ரீக்வன்சில பதிகிறதோ அந்த ஃப்ரீக்வன்சி வரும் பொழுது அந்த பதிவுகள் எல்லாம் மனிதனிடத்திலே எழுச்சி பெற்று மூளையில் எண்ணமாக பிரதிபலிக்கிறது. அந்த எண்ணமே சொல்லாக செயலாக மாறி துன்பத்தை கொடுத்து மன அமைதியை இழக்கச் செய்கிறது. அது அவனோடு மட்டும் இல்லாம அவனை சுற்றி இருக்கிற குடும்பம், சமுதாயம், உலக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மனதால் உடல் பாதிக்கப்படுகிறது. அதுவே தனி மனிதனுக்கு உடல் துன்பமாகவும் மன துன்பமாகவும் ஏற்படுது. இவற்றை கருத்தில் கொண்டு ஆராய்ச்சி செய்த தெய்வீக எண்ணங்களாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் எழுந்ததுதான் தனி மனிதனுக்காக மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாம் வடிவமைத்து அதன் மூலம் அறிவிலே ஒவ்வொரு மனிதனும் தெளிவு பெற்று வாழ்வில் அமைதியாக வாழ ஏற்றதொரு பயிற்சி திட்டம்தான் மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்துமே. அதுல எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காயக்கல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள், தத்துவ விளக்கங்கள் அனைத்துமே சாமிஜி கொடுத்திருக்காங்க. வெற்றி பெறுவதற்கான முதல் அடிப்படை தகுதியே நல்ல உடல் நலமும் மனவளமும் தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும். இத புரிஞ்சுக்கணும். உடல் மனநல குறைபாடுகள் இருந்தால் வெற்றி பெற தடையாக இருக்கும். துன்பங்களை போக்கி இன்பங்களை கூட்டிக் கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கை கல்வியே மனவளக்கலை யோகா. உடல் நலம் பேண எளிய முறை உடற்பயிற்சி, மனவளம் பெருக எளிய முறை தியான பயிற்சி, உயிர் ஆற்றல் பெருக எளிய முறை காயக்கல்ப பயிற்சி, உயர்ந்த பண்புகளும் குணநலங்களையும் ஒவ்வொரு தனி மனிதனும் பெற எளிய முறை அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் பெற்று நம்முடைய வாழ்வில் முழுமை பெறணும்னா இறை ஞான விளக்கங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இதையேதான் தனி மனித அமைதிக்கான 5 ஒழுக்க பண்பாடாக சாமிஜி கொடுத்திருக்காங்க. அந்த 5 ஒழுக்க பண்பாடை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். எனது அறிவின் ஆற்றலினாலும் உழைப்பாலும் வாழ்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும்
பிற பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற ஐந்தொழுக்க பண்பாடாக சாமிஜி கொடுத்திருக்காங்க. இதே ஒரு கவியிலேயே சொல்லியிருக்காங்க. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போத அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதே முடியும். மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும், பிற உயிரை கொல்லா நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே நாளடை வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்நாளில் வாழ்க வளமுடன் அம்மா. நின்று வருது. வாழ்க வளமுடன்மா. சத்தம் நின்று வருது. சரிங்கம்மா, பாத்து. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன் என்று இரண்டொழுக்க பண்பாடாக ஒவ்வொரு தனி மனிதனும் பின்பற்றி வாழ தன்னால் அமைதியை காத்து கொள்ளலாம், தன்னை சார்ந்த குடும்ப அமைதிக்கும் வழிவகுக்கும் என்று சாமிஜி இதை கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக குடும்ப அமைதி. குடும்பம் என்பது கணவன், மனைவி, மகன், மகள், தாய், தந்தை, இந்த 6 மேற்பட்ட மற்ற மனிதர்களுடன் நாம் இனிமை காப்பது அவசியமாகும். அதற்கு தொடக்க நிலையாக இருப்பது குடும்பத்தில் அமைதி காத்து பழக வேண்டும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அகத்தாய்வு பயிற்சிகளை செய்து பழக வேண்டும். பிறவிக்கடல் நீந்துவதற்கு குடும்பமும் குடும்ப அமைதியுமே தான் இன்றியமையாதவையாக உள்ளது அப்படின்னு அருட்தந்தை. ஏன்னா மனித வாழ்வின் நோக்கமே இறை உணர்வு பெறுவதும் முழுமை பேறு அடைவதும் தான். நம் ஆன்மீக வாழ்க்கையையும் பாதிக்கப்படாமல் எல்லோரிடமும் ஒத்தும் உதவியாக ஒத்த முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைதி நம் குடும்பத்தில் தொடங்கி சமுதாயம் என்று விரிவாக அமைய வேண்டும். அப்படின்னா குடும்பத்தில் முதல்ல அமைதி வேணும். இப்ப குடும்பத்தில் அமைதி வேணும்னா குடும்பத்தில் பிணக்கு எழாம இருக்கணும். அதுக்கு அதாவது சண்டை சச்சரவு இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கணும்னு சொல்றாங்க சாமிஜி. அதற்கு ஒரு 4 காரணங்களை அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. தேவை, அளவு, தன்மை, காலம் 4 முறையிலே பிணக்கு எழுகிறது குடும்பத்தில. தேவை என்பது ஒரு குடும்பத்தில ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா 4 பேர் இருந்தா 4 பேருக்கும் 4 விதமான பொருட்களின் மீது ஆசை வரும். அப்படி வாங்கும் பொழுது அதோட அளவு பெருசா வாங்கணும், சின்னதா வாங்கணும் என்ற முறையிலே ஒரு மனதுல மாற்றங்கள் வரும். அடுத்து அதோட தன்மை, வாங்கக்கூடிய பொருள் நல்ல பிராண்டடா இருக்கணும், விலை குறைவா இருக்கணும்னு ஒருத்தவங்க நினைப்பாங்க, அதிகமா இருக்கணும்னு ஒருத்தவங்க நினைப்பாங்க. இதன் மூலமே வேறுபாடுகள்லாம் வரும். அந்த பொருளை உடனே வாங்கிடணும், இல்ல கொஞ்சம் பொறுத்து வாங்கலாம் என்ற அளவிலேயும் மாறுபாடுகள், வேறுபாடுகள் குடும்பத்தில் வரும். இந்த அளவிலே வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்திலன்னு சாமிஜி சொல்றாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒருவர் விட்டு கொடுத்து ஒத்து போனால் இந்த போன்ற பிரச்சனைகள்லாம் எழாது அப்படின்னு சாமிஜி சொல்றாரு. இதை தீர்க்கணும்னா பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற தன்மைகளை பயன்படுத்தி அமைதி காக்க வேண்டும். அப்போதான் குடும்பத்தில் மன வேறுபாடுகள்லாம் வராது அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் வலியுறுத்துறாங்க. அடுத்து குடும்ப அமைதி நிலைக்கணும்னா குடும்பத்திலேயே ஒருவரை ஒருவர் குறை கூறுதல், பிறரை கட்டளையிடுதல், எதிர்பார்ப்பு, அதாவது கமாண்ட், டிமாண்ட், இது 3மே இருக்கக்கூடாது. இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்தினர் அனைவரும் தத்துவம் ஒவ்வொருவரும் கடமையை உணர்ந்து ஆற்ற வேண்டும். குடும்பத்தினர் அனைவரும் உடல் நலம், மனவளம், போதுமான செல்வ வளமும் இருக்க வேண்டும் குடும்ப அமைதியை காப்பதற்கு. குடும்பத்தின் அளவும் பொருளாதார வசதியும் சமமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குள்ளும் ஒரு உறுதியான, நெருக்கமான, உண்மையான, இனிய நட்பு நிலவ வேண்டும் குடும்ப அமைதியை காத்துக்கொள்வதற்கு. அது மட்டுமல்ல, தன்முனைப்பு இன்றி, உணர்ச்சி வயமின்றி, பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் எனும் 6 குணங்களை சீரமைப்பதற்காகத்தான் அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. இதற்கான பயிற்சி களம் எதுன்னு கேட்டா நம்ம குடும்பம் தான் அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. குடும்பத்தில் கணவன், மனைவி நட்பு மிக மதிப்பு உடையது. அதை மதிக்கப்பட வேண்டும். இருவருமே அதை மதிக்க வேண்டும்.
குடும்பத்தில் சினத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். திருமணமான நாளிலிருந்து கணவனுக்கு மனைவி என்னென்ன நன்மை செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும். மனைவிக்கு கணவன் என்னென்ன நன்மை செய்திருக்கிறார்கள் என எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி எண்ணும்போது அது இன்ப புதையலாக இருக்கும். சாமிஜி, குடும்பத்தில் ஒரு அமைதியான, நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அருட்தந்தை வலியுறுத்துறாங்க. நிறைவாக சாமிஜி வாழ்த்து குடும்ப அமைதிக்கு. இவ்வளவு காலம் எப்படியோ வாழ்ந்தாகி விட்டது. இனி காலையில் எழுந்தவுடன் கணவன் மனைவியை பார்த்தோம், மனைவி கணவனை பார்த்தோம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி பழகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு 10 நாள் சொல்லி பழகிட்டா அந்த சொல் எழும்போதே ஒரு பூரிப்பு இருவரிடமே உண்டாகும். ஒருவரை ஒருவர் நினைக்கும் போதும் அந்த பூரிப்பு, அந்த அலை இயக்கம் பாய்ந்து கொண்டே இருக்கும். இதை பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இப்பண்பாடு உருவாகும். ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால்தான் அந்த அமைதி சமுதாயம் உலகம் முழுவதும் பரவி நல்ல ஒரு அலை இயக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி சாமிஜி குடும்ப அமைதியில சொல்றாங்க. அடுத்ததாக சமுதாய அமைதி. ஒவ்வொரு தனி மனிதனை கொண்டதே சமுதாயம். ஒவ்வொருவரும் நம் வாழ்வை மதித்து அறநெறியை பின்பற்ற வேண்டும். அறநெறினா என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் என்பது பிறருக்கு தீமை செய்யாது இருப்பதே ஒழுக்கம். கடமை என்பது சமுதாயத்துல எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். சமுதாயத்துக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்மால் இயன்ற தொண்டை சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டும். இதுதான் கடமை என்றும், ஈகை பிறர் தேவையை உணர்ந்து தன்னுடைய ஆற்றலின் ஒரு பகுதியை ஒதுக்கி அவர்கள் துன்பத்தை நம்ம போக்கக்கூடிய செயல்தான் ஈகை. இதுதான் அறநெறிகள். அறநெறி வழுவாது இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் இறை உணர்வு வேண்டும். கடவுள் என்ற பேராற்றல் பற்றிய அறிவு வேண்டும். அதை அறிந்து கொள்ளக்கூடிய 6வது அறிவு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அமைந்திருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் உலக சமுதாயத்தின் நன்மைக்கே தனது உழைப்பையும் அறிவின் திறமையையும் அர்ப்பணித்து வாழ வேண்டியது இன்றியமையாத கடமையாக சாமிஜி சமுதாய கடமையில சொல்றாங்க. இதன் மூலம் சமுதாய நலம் காக்கப்படும். சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் ஐவகையில் கடமைகள் உள்ளது. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற வகையிலே ஐவருக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய கடமை. ஒவ்வொரு தனி மனிதனும் இவற்றை பின்பற்றி வாழும்போது சமுதாயத்தில் அமைதி நிலவும். இந்த அமைதிதான் உலக அமைதிக்கு வித்தாக இருக்கும்னு அருட்தந்தை சொல்றாங்க. உலக அமைதி பெறணும்னா ஒவ்வொரு உலக குடிமகனும் வாழ்வை மதித்து அறநெறியை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த சுத்தவெளி இறைநிலை பேரறிவே வந்துள்ளது என்ற எண்ணம் வேண்டும். அப்போதான் ஏன் நமக்குள்ள சண்டை சச்சரவு, நாடுக்குள்ள ஏன் இந்த பகைமை, போர் ஏற்படுகிறது என்ற ஒரு சிந்தனையே அவனுக்குள் வரும். அப்ப சாமிஜி கேக்குறாங்க, போர் தேவைதானா? சாமிஜி தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. போர் என்பது மனிதனே பகைத்துக் கொண்டு துன்புறுத்தி கொன்று விடுவது. இதை ஒழிக்க முடியாதா? சாமிஜி கேக்குறாரு. போரினால் எழுகின்ற துன்பம் என்னன்னு முதல்ல போரினால ஏற்படுகின்ற அந்த விளைவு என்னன்னு தெரிஞ்சிட்டாலே போரை பற்றி எண்ணம் யாருக்குமே வராது என்ற முறையிலே சாமிஜி ஒரு கவியில சொல்றாங்க பாருங்க. உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலகில் படும் துன்பம் காண்கின்றோம். போரில் கணக்கின்ற கணப்பொழுதில் மடிகின்றார். மேலும் பட முடியாத துயரோடு பருவுடலின் உறுப்பு இழந்து பதைத்து துன்புறக் காண்போம். நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம். இவற்றை பார்த்து நம் கடமையை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க அப்படின்னு சாமிஜி தன்னுடைய உணர்வுகளை இதுல வெளிப்படுத்துறாங்க. இந்த பாடல் எப்போ எழுதுது? ஆனா இப்ப பாருங்க, இப்ப போன வாரம் நடந்த நிகழ்வுக்கும் இந்த பாடலுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. கடந்த 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காஷ்மீர் பகல்காம் தாக்குதல். பைசரன் பள்ளத்தாக்குல சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி சூடு திடீரென்று நடைபெற்றது. அதுல 28 பேர் இறந்திருக்காங்க. 20ற்கு மேற்பட்ட பேர் காயம். வாழ்க பலமுடன்மா. சத்தம் நின்றுட்டுது. திடீர் தாக்குதல் ஒரு
பாக்குறாங்க. குழந்தைகள் தன் தந்தை சத்தம் நின்று நின்று வருதம்மா, நின்றுட்டு கொஞ்ச நேரம். படுறாங்க. 1918ஆம் ஆண்டு உலகப்போர் முடிவடை காலகட்டத்திலையும் 1942 அப்போ நடந்த உலகப் போரும் சாமிஜி அந்த யுத்த நடக்கும் காலத்துல மக்கள் பட்ட துன்பத்தை எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். அதோட அந்த தாங்க முடியாம அந்த வெளிப்பாடுகள் தான் இந்த தீர்மானங்கள், இந்த உலக அமைதிக்கான தத்துவங்கள் எல்லாம் சாமிஜி கொடுத்திருக்க இந்த தெய்வம் வந்து துணை புரிஞ்சிருக்கு. அதனால்தான் கவி கூட பாருங்க இதை எழுதியிருக்காங்க. எந்த உயிர்கள் துன்பப்படுவதும் அவங்களால மகான்களால தாங்கிக் கொள்ள முடியாது. துன்பப்படுவோருக்கு தம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்று ஒரு சமுதாய கடமையாக அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. இது போல் நிறைய போர்கள் இவ்வளவு முன்னேற்றம் இருந்தா கூட இக்காலகட்டத்துல போர்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காவுல போர், உள்நாட்டு போர், சமீபத்துல கூட உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நடந்தது. அதாவது ஏப்ரல் 3வது வாரம் 80,000 அகதிகள் வெளியேற்றப்பட்டாங்க இஸ்ரேல் காசா தாக்குதல்ல. அப்புறம் பார்த்தா 20ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதமே 48 மணி நேரத்துல 90 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. இதை சாமிஜி சிந்திச்சு பார்த்துதான் இதையெல்லாம் ஏற்கனவே நடந்ததை பார்த்திருக்காங்க. இப்பவும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த யுத்தத்திற்கு ஆயுதம் தயார் செய்த ஃபேக்டரியாக போர் நின்ற பின் அந்த ஆயுதங்களை அப்படியே தேங்கி விட்டது. அதை உற்பத்தி செய்தவர்களுக்கு பொருளாதாரத்துல வறட்சி ஏற்படுவதற்காக தான் அதை வச்சிருக்கிற அந்த போர் கருவிகள்லாம் மீண்டும் அது யூஸ் ஆகணும் என்பதற்காகவே இந்த போருக்கான எண்ணங்களை எல்லாம் அவங்க போடுறதா சாமிஜி இதுல சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்படியாவது ஆயுதங்கள் தயாரிக்கணும், தயாரிச்சாதான் அவங்களுக்கு வருமானம். ஆயுதம் தயார் செய்தா அதை பயன்படுத்த போர் கண்டிப்பா நடக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வகையில மனிதனுக்கு துன்பம் விளைவிக்குமோ அதை வைத்தே தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இந்த உலகத்தில் ஆங்காங்கே தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. சாமிஜி வாழ்ந்த காலகட்டத்துல உலக அமைதி பெற்று உலக சமாதானம் ஏற்பட அருட்தந்தை அவர்களுக்குள் ஏற்பட்ட தெய்வீக எண்ணத்தின் அடிப்படையில தான் 22 முறை அந்த எண்ணத்தை இந்த போரெல்லாம் நிறுத்தணும், உலகத்தில் அமைதி ஏற்படணும், உலக சமாதானம் ஆகணும் என்ற எண்ணத்தோடு 22 முறை தொடர்ந்து சாமிஜி அமெரிக்கா சென்று மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கம் அமைத்த நோக்கமே உலக சமாதானம் ஏற்படதான். இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருந்தாங்க அருட்தந்தை அவர்கள். உலக அமைதிக்காகவும் போரை தவிர்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது அமைப்பு தான் ஐக்கிய நாட்டு சபை, ஐநா சபைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஐநா சபையில் உள்ள சில குறைபாடுகள், முறையான செயல்படுவதற்கு ஏற்ற திட்டங்கள்லாம் வகுக்கல, செயல்படுத்தவில்லை. போர் தளவாடங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்து கோடி கோடியா பணம் சேர்த்த வல்லமையுள்ள 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர் என்ற ரத்துரிமையும் அளிக்கப்பட்டது. இது போன்ற ஐநா சபையில் உள்ள ஒரு பெரிய குறைபாடு, எந்த நோக்கத்தோட ஐநா சபை ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கம் அந்த சபையின் மூலம் நிறைவேற இல்லை. அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஐநா சபையில 1975ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி சாமிஜி உலக அமைதிக்காகவும் உலக சமாதானத்தை பற்றியும் பேசியிருக்கிறாங்க அமர்ஷீல் ஆடிட்டோரியத்துல. அதில் சில குறைகளை சரி செய்வதற்காக இடைக்கால திட்டங்களை வந்து சாமிஜி வகுத்தாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். எல்லா நாடுகளும் ஒன்றாக இணைந்து ஐநா சபை அதிகாரத்தோடு செயல்புரியத்தக்க வகையில் உயர்த்துவது, உலக நாடுகள் அனைத்தும் தங்களின் நாட்டு எல்லை பாதுகாப்பு பொறுப்பை ஐநா சபை மூலம் செயல்படுத்துவது, எல்லா நாட்டு இராணுவத்தையும் ஐநா சபையின் அதிகாரத்திற்குள் ஒப்புவிப்பது, நாட்டு எல்லை பிரச்சனையில ஏற்படும் போது உலக பொது நீதிமன்றம், இந்த எல்லா உலகத்துக்கும் ஒரே நீதிமன்றம், எந்த நாட்டில் எங்க நடந்தாலும் அந்த நீதிமன்றத்தையே நாடி தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னும், எல்லா நாடுகளில் இருக்கும் அணுகுண்டுகளையும் பாதுகாப்பாக அழித்து விட வேண்டும், ஐநா சபையிடம் அப்படியே ஒப்படைத்து விட வேண்டும் என்ற கருத்தும், எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் பொருளாதார அரசியல் முறை கலாச்சார பெருமைகள் விட்டு கொடுக்க வேண்டியதில்லை, அவர்களோட நாட்டோட கலாச்சாரத்தை அப்படியே பேணி காக்கலாம். அடுத்து உலக பொது இராணுவத்தை கொண்டு உலகத்திலுள்ள பின்தங்கிய நாடுகளையும் மக்களையும் எல்லா துறைகளிலும் உயர்த்தும் நிலைக்கு கொண்டு வர வேண்டும்.
எல்லா நாடுகளிலும் இருக்கும் மக்களோட தரத்தை வந்து இந்த பொதுவான உலக பொது ராணுவத்தை கொண்டே திருத்த வேண்டும் சாமிஜி சொல்றாங்க. 8வதாக போருக்கு செலவிடும் பணத்தில் ஒரு பங்கு இத்தகைய அமைதியை பாதுகாக்க போதுமானது. போருக்காக செலவு செய்யற அந்த பணத்தை உலக அமைதிக்காகவும் நம்ம செய்யலாம் அப்படின்னு அருட்தந்தை இந்த திட்டத்துல வகுத்து கொடுத்தாங்க. இது நல்லா தான் இருந்தது. இது சாமிஜி தனியா போயிட்டு கொடுத்ததால அந்த தீர்மானங்கள அவங்க வாங்கி செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால, அவங்க இந்திய நாட்டின் வாயிலாக கவர்ன்மெண்ட் வாயிலாக நீங்க அத சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சாமிஜி இருந்த காலகட்டத்துல 3 முதல் 4 வருடங்கள் நம்முடைய இந்திய கவர்ன்மெண்ட் மூலமே இத வந்து சாமிஜி அ அனுப்பியிருக்காங்க ஐநா சபைக்கு. இது உலக அமைதிக்கான திட்டங்களை வகுத்து கொடுத்துள்ள சாமிஜி என்ன பண்ணாங்க, உலகத்தில் சமுதாயத்தில் அமைதியை குலைக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தாலும், இதையெல்லாம் சரி செய்ய நம்ம என்ன பண்ணணும்னா, இது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா, அதை சரி செய்ய அமைதியை நோக்கிய வாழ்வை வந்து நம்ம அனைவருமே செலுத்த வேண்டும் அப்படின்னு சாமிஜி இதை வலியுறுத்துறாங்க. இது என்னன்னா, ஒரு கவியில வாழ வேண்டும் என்றெண்ணி மனிதனாக வந்ததில்லை. எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும் வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டோ இல்லாம அடுத்து இத அமைதி கொண்டு வர என்ன என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்க வேணும். உலக அமைதிக்கான திட்டங்களை வகுத்து கொடுத்துள்ளார் சாமிஜி. கலிபோர்னியா மாகாணம் எக்காவேலி ஆசிரம அரங்கில் இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த உலக அமைதிக்கான திட்டத்தை அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த அமைதிக்கான திட்டத்தை நம்ம என்னன்னு பார்த்துட்டு அப்ப நிறைவு செய்துக்கலாம். ஓருலக பேரரசு, இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒரே அரசு இருக்க வேண்டும் என்றும், உலக பொது ஜனநாயக சட்டமன்றம் வேண்டும். பொதுவான ஒரு ஜனநாயக சட்டமன்றம் பொதுவாக இந்த உலகத்தில் அத்தனை நாடுகளுக்கும் பொதுவாக ஒன்று இருக்க வேண்டும் என்றும், மக்களின் பிறப்புரிமை சுதந்திரம் காக்கப்பட வேண்டும். இதன் மூலம் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்றாங்க சாமிஜி. அடிப்படை தேவைகள் அந்த அரசாங்கம் மக்களுக்கு பெற வசதிகள் செய்து தர வேண்டும். ஆண்கள் போலவே பெண்களும் எல்லா துறையிலும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். 1 கோடி மக்கள் குழுவினர் விரும்பினால் அவர்கள் விருப்பம் போல் ஆட்சி வகுத்து சட்டமன்றம் அமைத்து உலக ஆட்சிக்கு உட்பட்டு மனித உரிமை சாசனத்தை மதித்து உரிமை காக்க வேண்டும். உலக மக்கள் எல்லோருக்கும் உலகனைத்தும் சொந்தம். எல்லா நாடுக்கும் எல்லாரும் சென்று வரக்கூடிய பயணம் செய்யக்கூடிய சம உரிமை வேண்டும்னு சாமிஜி இந்த தீர்மானத்துல சொல்லியிருக்காரு. அரசாங்கமும் தன் கடமையை நிறைவேற்ற தவறினால் தகுதி இல்லாமல் இருந்தால் அந்த பகுதி பிரதேச மக்களில் யார் தகுதியுடையராக இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அங்க ஆட்சி செய்ய வைக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து போர் என்பது ஒரு சட்டவிரோத செயல். போர் கருவி உற்பத்தி, அதற்கான செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம், அந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடம், அது எங்கிருந்தாலும் உலக ஆட்சி நிர்வாகத்திற்கு கீழ் கொண்டு வந்துவிட வேண்டும் என்றும், உலக ஆட்சியின் கீழ் அகில உலக பேரறிஞர்கள் கொண்ட ஒரு தொண்டு நிலையம் அமைக்க வேண்டும். ஒரு பொது சமுதாய சீர்திருத்த இணைப்பு நிலையமாக அது மாற வேண்டும். அங்கு ஆன்மீகம், பொருளாதாரம், சுகாதாரம், விஞ்ஞானம், அரசியல் என்ற ஐவகையும் இணைந்து அறிஞர்கள், நிபுணர்கள் கூடி ஆராய்ச்சி குழுவினரால் வாழ்வை அப்போது சீர்திருத்திக் கொள்ள இந்த தொண்டு நிறுவனம் உதவி செய்து கொண்டிருக்கும். இதே சாமிஜி உலக அமைதி கருத்தரங்கு ஆழியார்ல 2002 நடைபெற்றது. அங்க ஐநா சபையின் தகவல் மைய இயக்குனர் வந்து சாமிஜியோட இந்த உலக அமைதிக்கான திட்டங்களை எல்லாம் வாங்கி கொண்டாங்க. ஆழியார் உறுதிமொழியாக, ஆழியார் டிக்ளரேஷன் என்ற உலக அமைதிக்கான தீர்மானங்களை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் பெற்று சென்றிருக்கின்றார்கள். அப்போ உலக சமாதானத்திற்கு, உலக மக்களிடம் அமைதி ஏற்படுத்த பல வழிகளில் அருட்தந்தை அவர்கள் பல முயற்சிகளை, ஒரு உன்னதமான முயற்சிகளை எல்லாம் செய்திருக்கிறாங்க. மகானின் மனதில் எழுந்த இந்த உலக அமைதி என்ற தெய்வீக எண்ணங்கள், திட்டங்கள் மிக விரைவில் நடைமுறைக்கு வர வேண்டும். விதைத்தவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற வகையிலே தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி பெற்று உலக அமைதி அடைய மனவளக்கலை பயிற்சிகள், உலக சமாதான திட்டங்களை வகுத்து கொடுத்த
அடுத்ததை வேதாத்ரி மகரிஷி அவர்களை நித்தம் நித்தம் நினைவு கூர்ந்து நம்மால் ஆன உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக நம்மால் இயன்ற சமுதாய கடமைகளை தொண்டு செய்து வாழ்வோம். சாமிஜி கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, நம்மால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வோம். அப்படி என்னால இதெல்லாம் இந்த அளவுல இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா கூட என்ன செய்யலாம், நிறைவாக வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றார் சாமிஜி. வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உதட்டளவில் இதை சொல்லாமல் உணர்ந்து சொல்லுங்கள். உலகை வாழ்த்துங்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு 10 தடவையாவது வாழ்த்துங்கள் உலகத்தை அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. நமது வாழ்த்து அலை உலகம் முழுவதும் பரவி பிரபஞ்சம் வரை சென்று நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி உலக அமைதிக்கு அது வித்திடும் அப்படின்னு இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய தலைவர்களையும் பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றா அவங்களையும் வாழ்த்துங்க அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. அடுத்து உலக நல வாழ்த்து. பொதுவாக உலக நல வாழ்த்தாக உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் நடக்கட்டுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் என்று உலக நல வாழ்த்தையும் கூறி சாமிஜி இந்த உலக அமைதிக்கான நிறைய முயற்சிகளை எடுத்து அதை நாம் எப்படியெல்லாம் நம்ம இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்காங்க. மகானின் இந்த தெய்வீக எண்ணம் மிக விரைவில் நடந்தேற நாம் அனைவரும் உலகத்தை வாழ்த்தி மகிழ்வோம் என்று கூறி இந்த உயர்ந்த தலைப்பை எனக்கு அளித்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த ஸ்கை நார்வே அன்பர்களும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு அருமையான ஒரு சிந்தனையை தந்திருந்தீங்கள். உலக அமைதி மகானின் அனைத்து கருத்துக்கள் கவிகள் மூலம் எங்களுக்கு நல்லதொரு விளக்கங்களை தந்திருந்தீர்கள். உலக அமைதி இல்லாவிட்டால் தனி மனித அமைதி ஏற்படாது. மக்கள் உலக அமைதியை பற்றி சிந்திப்பதில்லை. தன்னை சுயநலமாக தான் தனது என்று தான் சிந்தித்து வாழ்கின்றார்கள். எல்லோருமே உலக அமைதி பெறுவதற்கு தனி மனித அமைதி முதலில் பெற வேண்டும் என்று சொல்லி உலகத்திலே நடந்த போர்களை பற்றி, அந்த கொரோனாவால் வந்த துன்பங்களை பற்றி, அதனால் வந்த சமுதாய சீர்கேடுகள், நோயின் தாக்கம் எல்லாவற்றை விளக்கங்களாக எங்களுக்கு தந்திருந்தீர்கள். சமுதாய சீர்கேடு, நோய் துன்பம் எல்லாம் தந்து இந்த பஞ்சபூதங்கள் எல்லா உயிர்களும் பயன்படுத்தும் நிலையில் இறைநிலை நமக்கு தந்திருக்கின்றது. ஆனால் மனிதன் மட்டும் அறிவு வளர்ச்சியில் வளரவில்லை. மனிதன் அதற்கு அதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இயற்கையில் எந்த குறையும் இல்லை, ஆனால் மனிதனில் தான் குறை இருக்கின்றது. மனிதன் சரியாக வாழ்வதற்கு நமது ஆசான் தந்திருக்கின்ற இந்த மனவளக்கலையை நாம் கற்று தானும் அமைதி பெற்று உலகத்தையும் அமைதி பெற முடியும் என்று சொல்லி மகானின் கவிதைகள் நிறைய உதாரணங்கள் தந்திருந்தீர்கள். நாம் ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லி கொண்டு போனீர்கள். இந்த பழிச்செயல்கள் 5 பழிச்செயல்களால் தான் மனித அமைதி குலைகின்றது. நாம் சொல்லில் செயலில் மாறி மாறி ஒவ்வொரு மனிதனும் துன்பப்படுகின்றான். அந்த துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதனால் மனதில் அமைதி ஏற்படும். தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனிலும் அமைதி ஏற்படும். அதற்கு மகரிஷி தந்த இந்த எளிய முறை பயிற்சிகளை, உடற்பயிற்சிகள், காயகல்பம் அதுகளை செய்து நாம் அமைதியாக மன அமைதியுடன் வாழ முடியும். அப்பொழுது உலக அமைதி கிடைக்கும், சமுதாய அமைதி, அதன் பின் உலக அமைதி கிடைக்கும் என்று சொல்லி
அப்படி நாம் வாழும் பொழுதுதான் வாழ்வில் வெற்றி பெறலாம். மனதில் அமைதி இல்லை என்றால், குறை இருந்தால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியாது. தனி மனித அமைதிக்கு 5 ஒழுக்கப் பண்பாட்டு விளக்கம் தந்தீர்கள். நான் எனது வாழ்நாளில் அந்த உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டோம். துன்பப்படுவோர்க்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்ற அந்த ஒழுக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். மனித மகரிஷியின் கவிகளையும் தந்தி புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் குடும்ப அமைதி, கணவன் மனைவிக்குள் அமைதி, தாய் தந்தை பிள்ளைகள் எல்லாம் முதலில் குடும்பத்தில் அமைதி பெற்று, பிறகு சமுதாய அமைதி பெற்று, உலக அமைதி பெறலாம் என்று சொல்லி, ஒவ்வொரு விஷயமாக நமக்கு நல்லொரு குரலால உங்களோட நல்ல சிந்தனை ஒன்றை தந்திருந்தீர்கள் அம்மா. சுவாமிஜியின் திட்டங்கள், உலக நல வேட்பு, உலக நல வாழ்த்து பாடி, அதில் உள்ள கருத்துக்களை ஆணித்தரமாக தந்து, நாங்கள் அதுகள் எல்லாவற்றையும் கடைப்பிடித்து வரும் பொழுது, நாம் தனி மனித அமைதி மூலம் சமூக அமைதியை பெற்று, உலக அமைதி பெற்று, எல்லோரையும் துன்பமில்லாமல் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும். நாமும் அமைதி பெற்று மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு இந்த சுவாமிஜியின் மனவளக்கலை நமக்கு இவ்வளவு உதவிகள் புரிகின்றது. அதை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என நல்ல கருத்துக்களை நமக்கு தந்திருந்தீர்கள். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.